வெல்கம் டு ஹோம் கிரவுண்ட் ரெவல்யூஷன். இனி நம்ம பார்க்க போகிறது ரேடிஷ் ஜூஸ். வாங்க முதல்ல வந்து நம்ம ரேடிஷை பறிச்சிட்டு வரலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரேடிஷில் வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சம்மருக்கு வந்து நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப வந்து ரேடிஷை எடுத்துக்கலாம். எந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஜூஸாக வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ரைத்தா பண்ணி சாப்பிட்லாம். அப்புறமா மூலி பராத்தா இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே சாம்பார் தால் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இந்த முள்ளங்கியில் வந்து பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ரேடிஷ் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி காட்டுறேன். இப்போ நம்ம சாம்பாரில் இல்லைன்னா வந்து ரைத்தா அப்புறமா வந்து சப்பாத்தி ஸ்டஃப்டு சப்பாத்தி இதிலெல்லாம் விட ஈஸியாக வந்து இதில் குவான்டிட்டி வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அதனால் நான் இன்றைக்கி வந்து ரேடிஷ் ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி காட்டுறேன். இப்போ ரேடிஷ் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து பிங்க் ரேடிஷ் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ லைட் பிங்க்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கலருக்காக நான் ரெட் கேபேஜ் லீவ்ஸ் வந்து 2 எடுத்துக்கிறேன். இந்த ரெட் கேபேஜ் லீவ்ஸ் ஒரு 2, அப்புறம் வந்து சால்ட்டு பெப்பர் அப்புறம் ஹனி இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளெண்டரில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே அந்த முள்ளங்கியும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி அப்புறம் ஒரு ஆஃப் லெமன் அந்த அளவுக்கு ஜூஸ் வந்து எடுத்துக்கினா போதும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா மொத்தம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட்லாம் பொட்டாசியம் அப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரையும் வந்து கூட்டு பொரியல் அப்புறம் வந்து பெஸ்டோ இதெல்லாம் கூட வந்து நம்ம செய்துக்கலாம். அதுலேயும் வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இந்த முள்ளங்கியும் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கிறது அப்புறம் வந்து ஒரு லெமன் அதில் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் மொத்தமும். இப்போ பிளெண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரேடிஷ் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் வந்து டீஹைட்ரேஷனுக்கு மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து கோல்டு காஃப்லாம் போகிறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து ஆர்பிசி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் இந்த ஜூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.